அக்கா இஞ்சி பாருங்க. ரைட் ஓகே. பாவப்படாது அதுக்கு தான் கேமராமேன் வேணுமென்று வாதில் கண்ணாடி ஓட்டுருக்காரு. கண்ணாடி ஓட்டு வடிவாக இருந்தால் கொஞ்சம் போகிறாங்க. இது என்னது ஜூஸ் திஸ் ரோடி அதை எடுங்க. எடுக்கணுமா? சரி எடுத்துனே வணக்கம். நான் இல்லைங்க, நாங்கள் எங்கே நிற்கோண்டா ஓந்தாச்சி மண்டபத்தில் இல்லைங்கண்ணே. ஓந்தாச்சி மண்டபம் பீச்சுக்கு வந்திருக்கோம். என்னென்னு சொன்னால் இன்றைக்கி 9 month ஃபோட்டோ ஷூட்டுக்காக வந்திருக்கோம். நிறைய நாள் ஆசை விட நிறைய சொல்லி கொண்டிருக்காள். வளகாப்பு இருந்து எங்களோட ஃபோட்டோகிராஃபர்கிட்ட சொல்லி கொண்டிருக்காரு. தம்பி ஒரு ஆள் தான், எங்கள்கிட்ட தெரிஞ்ச ஆள் தான் தம்பி. அவர்கிட்ட சொல்லி கொண்டிருக்கா 9 month நாங்கள் ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும்னு சொல்லி நான் இன்றைக்கு வந்திருக்கோம். இன்றைக்கு நிறைவேற போதும் கூட ஆசை. ஓ ஏனண்டா ஆம்பளை பிள்ளைகளுக்கு வயிறு பெருசாரிக்கிறேன். அது வந்து அங்கே 9 மாதம் நான் கொஞ்சமாக பெருசாரிக்குமேன்னு போடுது. 9 மாதம் மட்டும் வெயிட் பண்ணேன் நான். அடுத்த அத்தானுக்கு தெரியாது ஒரு சர்ப்ரைஸ் என்னென்னா இன்றைக்கு அத்தானுக்கு பிறந்த நாள். அதால் இன்றைக்கு அரேஞ்ச் பண்ண அப்படியே எங்கேயே வச்சு கேக் வெட்டிருப்போம்னு போட்டு அவருக்கு தெரியாது. இப்போ யோசிக்க என்னடா அவள் சர்ப்ரைஸ் சொல்லிட்டாள்ண்டு எல்லாரையும் வர சொல்லி இவருக்கு தெரியும். ஒவ்வொரு ஆளா வர என்னென்னு பார்த்து கொண்டு இருக்காரு. அது அவர் யோசிச்சுப்பாரு. இல்லாட்டி 12 மணிக்கு வீதுக்கு வெட்டிருப்பாளே ஒன்றும் சொல்லலையேண்டு. அது அப்படி அரேஞ்ச் பண்ணா இதையும் எடுத்த மாதிரி போயிடும். ஃபோட்டோவுக்கு கேக் வெட்டின மாதிரி எல்லாரையும் கூப்பிட்டு மாதிரி போயிடுமெண்டு போட்டு தான் இந்த ஐடியா பண்ணேன். ஃபோட்டோ ஷூட் கூட நான் என்ன இருந்தால் சும்மா ஃபோனில் நானே எடுக்க வேண்டியது. இன்னத்துக்கு சும்மா அப்படி அலைஞ்சிடுறேன். எனக்கு என்னென்னா இப்போ ஒரு டூர் ட்ராவலிங் போகிறது அதெல்லாம் ஒரு 9 month தானே. இப்போ ஒரு கொஞ்சம் சேஃப்டியாக இருக்காது. அதெல்லாம் சொன்னான். அப்போ நீங்கள் கட்டாயம் எடுக்க முடியும். நான் ப்ரெக்னென்ட் ஆகுனதுலேயே பார்த்துருக்கேன் எப்போ ஃபோட்டோ ஷூட் எடுக்கலான்ட்டு அப்படி விடுறாரு. சரியா அப்போ நாங்கள் இன்றைக்கு என்ன செய்யறோம், பர்த்டே கொண்டாட அப்புறம் அப்படியே ஃபோட்டோ ஷூட் எடுக்க அப்புறம். அப்போ இன்றைக்கு ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு அப்போ நம்ம நார்மலான ஒரு சின்ன ஒரு செலிப்ரேஷன் பண்ண போகிறோம் பர்த்டே. சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம். அப்போ எங்களை இன்றைக்கு ஃபோட்டோ ஷூட் அப்படி பண்ணுவா. ஃபோட்டோ ஷூட் மெயின் நம்ம இன்றைக்கு. ஓ இல்லை பர்த்டே மெயின் தான். அத்தானுக்கு தெரியாதால் அவர் ஃபோட்டோ ஷூட்டை வெளியே வேசி கொண்டு இருக்காரு. சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம். அப்போ இன்றைய நாள் எங்களுக்கு அப்படி வந்து பார்ப்போம். ஃபோட்டோ ஷூட்டுக்கு எங்களை ஃபுல்லாக ரெடி ஆகிட்டாலே. 9 மாதம் ஆயிடுத்து ஃபோட்டோ ஷூட் எடுக்க தானே ஒன்று மெமரிஸ். அப்புறம் தம்பி பிறந்து வந்த வயிற்றுல திரும்ப போக மாட்டாரானே. அதனால் வயிற்றுல இருக்கக்கூடிய ஃபோட்டோ எடுத்து வச்சிடணும். எங்களோட கேமராமேன் ஜச்சோ என்ன நடக்கு? பிள்ளைய பிடிக்கல ஓட்டோ என்னது வந்தீங்க மேடம்? நீங்க குளிக்க ஃபோட்டோ எடுக்க வேண்டாம் குளிக்க வேண்டாம். கொஞ்சம் தலையை கொஞ்சம் உயருங்க. ஒரு கொஞ்சம் லைட்டாக அட்டி பாருங்க. கொஞ்சம் கடுமையாக இருக்கு. ரைட் ரைட். கொஞ்சம் இப்படி தலையை நிமிந்து. ரைட் ரைட். ரைட் ஓகே. அந்த ஷூ அக்கா இஞ்சி பாருங்க. ரைட் ஓகே. ரைட். கொஞ்சம் பின்னு போங்க. அங்கே நம்ம இங்கே வந்துட்டோம். இப்படி கையை வைங்க. ரைட். ரைட். அந்த எந்த சைடுனாலும் ஓகே. அது உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அது எடுங்க. ரைட் இஞ்சி பாருங்க. அக்கா நீங்கள் அண்ணா பாருங்க. நீங்கள் அக்கா அண்ணா பாருங்க. சரி அண்ணாக்கா பாருங்க. ஓ இந்த ஃபோட்டோகிராஃபர் கடுமையாக எடுக்காருப்பா. அப்ரண்டிஸ் எங்கட வளகாப்பு கேமராமேன் வேறு தானே. வேற தெரியல. இந்த அவ்வளோ அழகாக எடுத்தார். அவ்வளோ ஃபோட்டோ
போட்டோ தரல போட்டோ இன்னும் கொடுக்கல கொடுப்போம் கொடுப்போம் நாங்கள் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒன்றா கொடுப்போம் நாங்கள் இப்ப அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அதான் 2-3 போட்டோ அனுப்பினா தானே போட்டோ அனுப்புனீங்க. போட்டோ இன்னும் ஆல்பம் தரலன்னா இது ஆல்பம் இல்ல இதெல்லாம் போட்டோ எடுத்து எல்லாம் போட்டு தான் உங்களுக்கு போட்டோ அதுக்காக தான் நான் எடிட் பண்ணிட்டேன் அனுப்பாம வச்சிருக்கேன் நானுமா வச்சுக்கிறேன். எல்லாத்தையும் உண்டு அனுப்புறதுக்காக என்ன தம்பிக்கு நிறைய கிரியேட்டிவ் மைண்ட் இருக்கு அவனுக்கு இதுதான் தம்பி அப்படியே இல்ல போட்டோகிராஃபர் வேலையா தான் கிரியேட்டிவ் மைண்ட் எடுத்தா தான் அந்த ஒரு போட்டோன்ற பெர்ஃபெக்ட்டா வரும் உண்மை வளகாப்புல வந்து பெருசாண்டு போட்டோ எடுக்க இது இல்லாம போயிடுச்சு லேட் லேட் ஆயிட்டு லேட் ஆயிட்டு மற்றது கிரௌடா போயிட்டு அதால நம்ம போட்டோ வந்து ஒழுங்கா கேப்சர் பண்ணலாம் அதால நம்ம அதை வந்து இதுல கவர் பண்ணி நம்ம அதை ஆல்பத்துல போட்டு நம்ம எவ்வளவு பெர்ஃபெக்ட்டா அவங்கள செஞ்சிடலாம் அவ்வளவு பெர்ஃபெக்ட்டா செஞ்சிடலாம் அது நீங்க யோசிக்க சரி பாப்போம் தமிழ் போட்டோ அப்படி வரும் என்ன உங்களோட ஸ்டுடியோ இருக்கு அங்க ஆரங்க சொல்லுங்க உங்களோட இந்த ஸ்டுடியோ வந்து களவாஞ்சூரில் ஸ்டுடியோ லீண்டு செஞ்சு வந்துருக்கேன் ஸ்டுடியோ ஸ்டுடியோ லீ நான் வந்து பெரிய லெவலில் ஸ்டார்ட் பண்ணல இப்போ சின்ன சின்ன ஆர்டரில் செஞ்சுட்டு இருக்கேன் ஆனால் பெரிய லெவல் ஆர்டர் வந்தாலும் பெருசாக நாங்கள் செஞ்சு எவ்வளோ கிராண்டாக கொடுக்கலாம் அவ்வளோ பெர்ஃபெக்டாக செஞ்சு கொடுப்போம் இதான் கிடையாது எங்களுக்கு டீம் ஒன்று இருக்கு அந்த டீமை வச்சு தான் செஞ்சு கொடுப்போம் உங்களோட நார்மலாக உங்களோட இதில் ப்ரைஸ்களை சொல்ல முடியுமா நார்மலாக என்னன்னு சொல்கிறேன் சும்மா ஒரு இதில் குறைஞ்சது 5,000 இருந்து ஸ்டார்ட் ஆகும் ஸோ ஃபுல் டேன்னு சொன்னால் ஒரு 25 அப்படி ஸ்டார்ட் ஆகும் சும்மா நார்மலாக ஒரு உங்களுக்கு ஒரு 1 or 2 hour எடுக்கணும்னு சொன்னால் 5,000 இருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படியே அவ்வளோ உங்களுக்கு விரும்புகிற ப்ரைஸுக்கு அது உங்களோட டைம் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ப்ரைஸ் சொல்லுவோம் அப்படி அப்போ நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க எங்கள் தம்பி ஸ்டுடியோ நீங்கள் ஆல்பம் வந்தோடனே நாங்க சொல்லுவோம் நல்லா இருக்கா இல்லையாண்டி நல்லா இருந்தா போங்க உங்களோட விருப்பம் பாருங்க எங்களோட ப்ளோக்கை பார்த்துட்டு உங்களுக்கு தம்பி எப்படி எடுக்காரு எல்லாத்தையும் நாங்களே காட்டுவோம் அவர் தான் எங்களோட கதாநாயகன் அவர் தான் அவரை பார்த்துட்டு அப்படின்னு சொல்ல அவரோட ஃபோட்டோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவரோட ஃபோட்டோ இல்லை ஐயோ அப்படி பிடிச்சிருந்தா மாத்திரம் தம்பியை நீங்க உங்களோட வெட்டிங்கோ இல்ல எந்த ஒரு நிகழ்வுகளுக்கும் அவரை நீங்க கூப்பிடலாமே சரி அப்ப எடுப்பேன் போட்டோ எல்லாரும் வந்துட்டாங்க அத்தான் தெரியா கொஞ்சம் கொஞ்சமா வந்து இருக்காங்க லேட் ஆகுது அதால கேக்க வெட்டிது போட்டோ ஷூட்டை கண்டினியூ பண்ணணும் நம்ம லேட்டா போனாலும் பரவாயில்ல வந்தவங்களை காக்க வைக்க கூட முடிவோட தான் பண்ணிக்கிறாங்க அண்ணாவுக்கு எத்தனை பிறந்த நாள் 42 அம்மாண்டைக்கு அண்ணாவுக்கு எத்தனை பிறந்த நாளாமா 47 வாங்க வாங்க அக்கா வாங்க 2 வயசுல இருந்து 10 குட்டி 10 வச்சுட்டேன் 35 வயசு 10 வயசுக்கு மேல இருந்து கீழே வரைக்கும் பார்க்கலாம் 10 வயசுல அம்மாட்ட கேடு அம்மா கடவுள் என்ன என்ன ஒரு இப்படி சொல்லிட்டாங்க கண்டு அப்படிதான் பாஜத்துல சொல்றேன் பப்ளிக்ல அப்புறம் பாசம் இல்லாத அக்கா நீங்க கமெண்ட் பண்ணுங்க அம்மா கேக்கட் பண்ண முடியுங்க ஓகே ஓகே கவிபர்த்தி படிக்கணும் ஓ கவிபர்த்தி படிக்கணும் கண்டிப்பா படிக்கணும் சரியா ஓகே இது புது இது புது வகையான ஒரு அன்பாக்சிங் நடக்குது அதாவது கேக்க நாங்க வந்து புது வகையா ஃபயர் மூலம் காட்ட போறோம் கடவுள் 1 லிட்டர் பெட்ரோல் தடிப்போம் கடும் போராட்டமா கிடக்குறாப்பா சிஷ் அந்த வாழ்க்கையை போராட்டம் பண்ற மாதிரி கேக் வெட்டுறது போராட்டமா கிடக்கு இப்ப ஓகே முதலாவது சுடரை ஏற்றி வைப்பதற்காக ஓகே 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 10 இது ஃபயர் பேப்பரா அதுதானேப்பா நீ ஹாப்பி பர்த்டே படிக்கலடா ஹாப்பி பர்த்டே டு யூ டன் 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 ஹாப்பி பர்த்டே டு யூ படிங்கடா மக்கள் ஹாப்பி பர்த்டே டியர் லிங்கண்ணா ஹாப்பி பர்த்டே டு யூ கரியாடிதா அப்பா இஞ்சலாம் போ பாவப்பனா அதுதான் கேமராமேன் வேணும்ன்ற வாதிலே வாசிங்க ஹஸ்பண்ட் மேல இருந்து வரங்க மேல இருந்து அப்படி அப்படி டாட் ஹஸ்பண்ட் டாட் அப்படி ட்ரெண்ட் ப்ரீ ப்ரோமோஷன் அப்படி நோ டாட் பிறந்த நாளையும் இதோட சேர்த்து இப்படி கொண்டாடுது இல்லை இனி அப்பா பிரியல் தானே அதை சர்ப்ரைஸா சொல்ல தானே அப்படியானே இதுவரை இங்க ஹஸ்பண்டா மட்டும் இருந்தேன் இனி அப்பாவா பிரியல்
அது நம்ம கஷ்டம் நம்ம தான் தெரியும் வெளியில சொல்லல ஆனா என்ன செஞ்சாலும் மத்தானுக்கு சர்ப்ரைஸா எக்ஸைட்மெண்ட் ஆகவே மாட்டாரு. இல்ல அப்படி இல்ல அது ஒன்று இருக்கு உங்களோட வழக்கம். இல்ல இல்ல அப்படி நம்ம எக்ஸைட்மெண்ட் வாப்பா அவர் அது வழக்கமே இல்லை. ஓ அவர் அப்படி இல்ல இல்ல நான் என்னடா நீங்க உங்களோட மேக்கப் அப்படி தானே கட் பண்ணி எடுக்கடா இல்ல, முகத்துல எல்லாத்தையும் தெரியாதா? எல்லாத்தையும் எல்லாரும் வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க மனசுக்குள்ள சில விஷயங்களை வச்சுக்கணும் அப்ப உள்ளுக்குள்ள கத்துறீங்களா? உள்ளுக்கு கத்தல எல்லாத்தையும் சொன்னாலும் திருப்பி அடுத்த செய்ய மாட்டேன் நீங்க ஒன்றும் அப்படி உண்டு. சரியா ஓ அதான் 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 சரியா கட் பண்ணுவோம். Cut கட் பண்ணுவோம். பண்ணுங்க. சரி. இங்க பாருங்க மாமாக்கு அங்க பாரு. அங்க அங்க வரும் சாப்பிடும் சாப்பிடும் உட்காருங்க. கண்ணாடி ஓட்டிருக்காரு வடிவா இருக்கு. கண்ணாடி ஓட்ட வடிவா இருந்தா கொஞ்சம் போறாங்க. ஆகாது மிஸ் பண்ணல. அண்ணாவுக்கு நான் மிஸ் பண்ணிட்டேன் அண்ணா. விஷ் ஹேப்பி பர்த்டே. Thank you so much எல்லாருக்கும் லேட் ஆகுதா பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அண்ணாவை அண்ணியை பார்க்க உங்களுக்கு என்ன தெரியுது சொல்லுங்க பாப்போம். எப்படி எப்படி தெரியுறாங்க ரெண்டு பேரும் ஜோடி பொருத்தம்? ஜெகஜோதியா இருக்கு. ஜெகஜோதின்றதை தாண்டி சூர்யா ஜோதியா வைரியா? நைட்டுக்கு எதுவும் பாட்டி வைக்கிறேன் சீ அப்படிலாம் இல்லை. ஓவரா போடுற. இல்லை அடுத்தது வாழ்க்கையில் இவ்வளவு போராட்டங்களை போராடி கடையில் அப்பான்ற ஒரு ஸ்தானத்துக்கு வந்து தரேனே. அடுத்த கட்டம் ஒரு சந்தோஷமா இருக்க போது அவருக்கு நமக்கும் சந்தோஷமா இருக்க வரும் வாய் தருவாரு. அதாவது இன்னொன்று ஒரு ஆம்பளை புள்ள இருந்தா கல்கண்டு கொடுப்பாங்களாம், பொம்பளை புள்ள இருந்தா சக்கரை கொடுப்பாங்களா? என்ன என்ன பிரச்சனை? ஏன்னு தெரியும். அம்மாவோ அஞ்சு வாங்கல எனக்கு ஒரு சந்தேகம். இப்போ ஆம்பளை புள்ள இருந்தா கல்கண்டு கொடுக்க கொண்டு வாங்க, பொம்பளை பிள்ளை இருந்தா சக்கரை கொண்டு வாங்க. அது என்ன காரணம்? அப்படித்தானே கொடுத்ததான் மதிப்பாங்களா மீது? ஏன்னு அது தெரியும். அப்போ ஆணவம் அது நம்மட காலத்துல இல்ல, அது பழைய காலம் இருக்குது. அப்படித்தான் ஏதோ ஒரு குழந்தை கிடைச்சா இனிப்பு கொடுக்கணும்ன்றதுதான் இது. சக்கரை கொடுத்தா பொம்பளை பிள்ளை பக்கத்துல. இப்ப அப்படி இல்லை. இப்ப போய்ச்சுக்குள்ள போட்டு விட்டேன் எல்லாருக்கும் நிச்சயம் முடிச்சா மணி 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 அக்கா இப்ப லேட்டஸ்டா நம்ம வெரிங் பண்ணுவாரு வந்து, ஆனா ஓவர்டேக் பண்ணி போயிடுவாரு. அது கண்டிப்பா கண்டிப்பா. அது சரி. அடுத்தது பாப்போம் அடுத்தடுத்த காலங்கள் என்னன்ற கல்யாணத்துக்கு சொல்லுவேன். தம்பி வெக்க மாதிரினாலும் வைத்து அது சரி கண்டிப்பா கண்டிப்பா நீங்க இல்லாம கல்யாணம் செய்வோமா? அது சரி. உண்மையிலே என்ன வாழ்த்துக்கள். அடுத்த கட்டம் அடுத்த ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது, அதுக்கு நாங்கள் வெயிட்டிங்ல இருக்கிறோம். ஓகேடா வாழ்த்துக்கடா. சரி ஓகே. ஓமா அப்பா இது என்ன கெட்டப் இது? அப்ப அம்மா ஓட்டிருக்கியா அவள்? அப்பா ஓத்தில சர்ப்ரைஸ் உள்ளா மகளா? பீச்சில் நின்றவங்க வீட்டுக்குள்ளே இருக்காங்கன்னு யோசிப்பாங்க எல்லாரும் வீடியோ ஆகுறவங்க. என்னென்னா நேற்று நாங்கள் ஃபோட்டோ ஷூட்லாம் முடிஞ்சு வீட்டை வாரத்துக்கு நாங்கள் அப்படி 7-8 மணி என்ன ஃபோட்டோ ஷூட் மட்டுமெண்டா கொஞ்சம் வெளியாக முடிஞ்சிருக்கும். அவங்கள கேக் வெட்டுறது அரேஞ்ச் பண்ணி போட்டுருந்தேன். அதால் நான் பார்த்து அன்றைக்கு தான் பர்த்டேயும் அப்போ ஃபோட்டோ ஷூட்டும் எடுக்கணும். அதால் அன்றைக்கு வெட்டினேன். எல்லாரும் பிந்தி வெட்டிருக்கலாம். சரி இல்லையா அன்றைக்கு விருந்தனால கொண்டாடணும். அதால் எல்லாம் ஒரே முக்கிய அரேஞ்ச் பண்ணால் கொஞ்சம் லேட் ஆயிட்டு. கொஞ்சம் இல்லை நிறைய லேட் ஆகுது. இருட்டுக்குள்ள வீடியோ எடுக்கலாம் கதைச்சிருக்கலாம், ஆனா எங்களோட முகம் தெரிஞ்சிருக்காது. எனக்கு கிஃப்ட் கொடுக்கல, கொடுக்கணும். கிஃப்டா? என்ன கிஃப்ட்? சும்மா எங்களோட கேல்மேட். இதா? இது நீங்க ஏன் கிஃப்டா? அப்போ கடையில் வேண்டுவாங்க, வேண்டு முடிக்குமா கடையில் இந்தாங்க. அங்க கொண்டு போனா போட்டோ ஷூட்ல கொஞ்சம் பிஸியா கொடுக்க மறந்து எவ்வளவு பெரிய பர்த்டே ஒன்றுமே தரல நீங்க அங்க. அதுதான் டைம் போயிட்டு எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப தரல மறந்து. இது என்ன விளக்கம்? கீடேக். கீடேக் என்ன எப்படி இருக்கு பாக்க? என்ன விளக்கம் பண்ணுங்க கேள். இல்ல எப்படி செஞ்சுக்கல நீங்க தானே செஞ்சுக்கிறா? இது வந்து தலைக்கு போடுற பூல நூலால கட்டி கண்ணுக்கு இது வச்சு. இது இப்போ கடையில் வாங்கினது இல்லை, அவட கையால் செஞ்சு. அடுத்த இது என்ன?
அதான் கேக்கு. கேக் என்ன அது இல்லை, அப்படி இல்லை. அப்ப இது இது என்னது? ஜூஸ் திஸ் ரோடி அதை எடுங்க. எடுக்கணுமா? ஓ சரி எடுத்தனே அப்புறம் அதில் கொளுத்து. கொளுத்தணும். ஓ டிஃப்ரெண்டா இருக்கு. இல்ல இல்ல என்னடா நான் வெளிநாட்டுல இருக்கிற ஒரு முறை நிறைய கிஃப்ட் அனுப்புனேன் எனக்கு. அவட கையால் செஞ்சதெல்லாம் ஒரு ஒரு வித்தியாசமான ஆள். இது தனி ஒன்று எல்லாரும் பிறந்த நாள் மட்டும் இல்லை, எந்த ஒரு நாளும் ஒரு கிஃப்ட் வாங்குவாங்க. எல்லாரும் கடையில் போயிட்டா அந்த காட்டோ இதோ ஒன்று வாங்குவாங்க. ஆனால் தண்டை கையால் செய்யக்கூடிய ஒரு கிரியேட்டிவ் மைண்ட் மனைவிக்கு இருக்கு. அந்த பின்னால அதை பற்றி. ஓ புதுசாக இருக்கு. காடு காடு அது பற்றி வரட்டு. ஹாப்பி பர்த்டே. இது பமுகுடி இல்ல அதான் நீங்க. அப்புறம் இது இது பண்ணுறீங்களா? இல்லை, இது ஒரு இது குச்சி, நீங்க ஒரு குச்சி, நான். ரெண்டு குச்சியும் நல்லா இது என்ன நடக்குது? இது இது கலர் சீட், ரெட் கலர். சின்ன சின்ன சுருட்டி போட்டு கட் பண்ணி ஒட்டி. பிரேம் கூகுள் ஃபேவரட் ஃபேஷன் ஸ்கூல்ல சர்ச் பண்ணா உங்களோட ஃபேவரட் பர்சன் உண்டு. நீங்க வருவீங்க. வித்தியாசம் இருக்கு. சின்ன வயசு போட்டு பார்த்தீங்களா? அப்படி இருக்குது சின்ன வயசு போட்டு. இது நாங்கள் ரெஜிஸ்டர் வச்சு முதல் எடுத்து போட்டோம். தேங்க்யூ ஸோ மச். உங்களோட கிஃப்ட்களுக்கெல்லாம் நன்றி. இப்படி நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க. அடுத்தது என்னென்ன எனக்கு விருப்பம் அப்போ இருந்தால் தமிழ்நாட்டில் அடிக்கக்கூட இருந்து நான் இந்த கிஃப்ட் எல்லாம் செஞ்சு கொடுக்குறேன்னா என்னடா அவர் காசு போடுவார், அவர் காசுல செய்கிற இல்லைன்னா விருப்பம் இல்லை. அடுத்தது கிஃப்ட்டை வேண்டி கொடுக்குறேன்டால அவங்களோட ஒரு ஆள் ஐடியாவுக்கு தான் அவங்க செஞ்சிருப்பாங்க. அதே எடுத்து நம்ம கொடுக்குற இல்லை என்ன இருக்கு, நமக்கு ஒரு ஆசை இருக்குது இப்படி இப்படி செய்யணுமெண்டா அந்த ஆசை உண்டு. அடுத்தது நம்ம செஞ்சுட்டோமேன்ற ஒரு சந்தோஷம் இருக்கு, நம்மளோட கையால் செஞ்சிருக்கோம்ன்ற ஒரு இதுக்காக நான் 2 கையால் எல்லாம் செஞ்சு கொடுக்குறேன். வீட்டில் என்ன நான் செஞ்சு ஒட்டி வைக்கிறேன், அதுக்காக இந்த கலர் சீட்டுகள் எல்லாம் வேண்டி வச்சுக்கிறேன். இன்னும் கையில் வித்தியாசமாக கிடைச்சாலும் சேரிச்சு வச்சுருவோம். ஒரே என்னது இந்த மட்டையெல்லாம் புறக்கி வைக்கல தேவைப்படுமெண்டு. அப்போ அந்த இதுகளை வச்சு ஐடியா பண்ணி தான் நான் செய்கிறேன். இதெல்லாம் போனாலாம் கண்ட விட மாட்டேன், வேண்டுவேன் வேறு சின்ன பிள்ளைகள் மாதிரி என்னதுக்கு இப்பயும் வேண்டு இல்லைன்னு பண்ணாங்க. என்னடான்னு செய்யத்தான் ஆனால் தடுக்கிறல்ல தான் வீட்டை சும்மா அலங்கோலம் பண்ணுறேன்லாம் நினைக்க மாட்டார். என்னடான்னு செஞ்சு சும்மா வீட்டை அதை இது எல்லாம் செஞ்சு வைக்கிறான்னா பாருங்க அந்த வீட்டில் இந்த மரமாக இருக்கு பாருங்க, அந்த அதெல்லாம் அவள் செஞ்சுதான் அவட கைப்பட செஞ்ச விஷயங்கள் எல்லாமே. இப்படியா அந்த கைவினை பொருட்கள் செய்யறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் இருக்கு அவருக்கு. சித்திரமும் வரை வளர்க்குது அவ்வளவா ஒரு அளவா. பிறந்தநாள் ஆண்டிகளுக்குள்ள எனக்கு உண்மையாகவே நான் சின்ன வயசில் அதிகமாக பிறந்தநாள் கொண்டாடினதில்லை. நம்ம ஒரு 90 கிட்ஸ் தானே, ஸ்கூலுக்குள்ளே இந்த டொவியெல்லாம் கொடுப்பாங்கண்ணே அந்த டைமில். அப்போ நான் பார்த்துருக்கேன் நிறைய பிள்ளைகள் வந்து டொவியெல்லாம் கொடுப்போம். எங்கட வயசில் நாங்கள் ஒரு 5ஆம் ஆண்டு 6ஆம் ஆண்டு அந்த டைமில் படிக்கலாம். எல்லோரும் வந்து டொவியெல்லாம் கொடுப்போம், வந்து பகிர்வாங்க பள்ளிக்குள்ளே, எல்லோரும் கொடுப்பாங்க. நாங்களும் வாங்கி சாப்பிட்டீங்க. ஆனால் நான் ஒரு நாள் கொடுத்தது இல்லை. நானும் அம்மா அவங்க கூட கேட்கல வாங்கி தாங்கண்டு. அவங்க இல்லைன்னா தானே அவங்கள ஓய்க்கணும். நான் கேட்கல, எனக்கு விருப்பம் வரல. இப்போ பிறந்தநாள் கொண்டாடணுன்ற அந்த ஒரு ஆசை அப்போ வரல பெருசாக. ஒரு ஆளுக்கு இப்போ ஒரு கேக் வாங்கி விட்டக்குள்ள நமக்கு ஒரு அவங்க ஒரு சந்தோஷப்படக்குள்ள பார்த்து நம்ம மனசுக்குள்ள ஒரு சந்தோஷப்பட்டு வரும். அது ஒரு தனி ஒரு ஃபீல். என்ன பிறந்த நாள் இன்னொரு ஆள் கொண்டாடுறாருன்றக்குள்ள ஒரு சந்தோஷம் தான். அடுத்தது கேக் நான் கடையில் வேண்டுறல, நானே கையால் செஞ்சு ஏதோ ஒரு மூளைக்கு சும்மா செஞ்சு சித்தியாக்கள் அம்மாக்களை கூப்பிட்டு 12 மணிக்கு வெட்டிருக்கேன் கேக். அப்படி வீடியோ போடலாம். அவள் கிஃப்ட் எல்லாம் செஞ்சு இங்கே வச்சிருந்தேன்னா அப்புறம் ஒரு அண்ணன் அங்கேருந்து போனவர் அவர்கிட்ட உடுப்பு கிஃப்ட் எல்லாம் கொடுத்து போக்காட்டினா அதானுக்கு அதை மறக்காம தான் திரும்ப கவனமாக கொண்டு வந்து சேர்த்துட்டாரு. என்ன கிஃப்ட் ஒரு பெரிய பாக்ஸில் வந்துடாப்பா, எனக்கு பெரிய பாரச்சல் உண்டு. அது நிறைய கிஃப்ட் என்ன கடைசியாக காட்டுறோம் உங்களுக்கு எடுத்துக்கொண்டு. அடுத்தது அத்தானே ஏர்போர்ட்டுக்கு கூட்டுறது கொழம்புக்கு நாங்கள் எல்லாரும் போனேன். பெஸ்ட் டைம் இது வரைக்கும் அப்பா வெளிநாட்டில் இருந்த அண்ணா இருந்தேன். ஆனால் நான் கொழம்புக்கு ஏர்போர்ட்டுக்கு ரெண்டு போனது அத்தானை கூப்பிடுறேன். அம்மா சித்தி எல்லாரும் ஃபெமிலியா மாமியார்கள் எல்லாரும் இதில் வேனில் போனோம். நாங்கள் போகக்குள்ளையும் இது அவரை என்னன்னு சொல்கிறேன் வரவேற்கிறதுக்கு வந்து பூக்கொச்சி வேடிட்டு போகல, நான் அந்த கையால் செஞ்சுட்டு போனேன். அதை பார்த்து அத்தானு சந்தோஷப்பட்டவர். எனக்கு சந்தோஷம், நம்ம போட்டோ வைக்கிறது சந்தோஷம் படக்குள்ள சந்தோஷம் தானே. அது இப்பயும் வீட்டை வச்சிருக்கேன் நான். அது அவங்க திறமை நீங்கள் வளர்த்து கொள்ளுங்க. அப்படியே வேற எதுக்கு பயன்படுத்தாட்டியும் இப்படி நம்மளோட ஒரு சந்தோஷங்களுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். நம்மளால முடியாது, எப்படி இல்லை நம்மளால கடையில் வாங்கி கொடுக்க முடியும். அதுதான் அதை என்கரேஜ் பண்ணுறதுக்கு முடியுது. சும்மா இதெல்லாம் வினக்கெடுத்து இருக்காங்க
வீட்டை நான் முதல் இருந்து செய்தேன். அம்மா என்னது பிள்ளைது கொஞ்ச நாளையால புழுதி பிடிச்சு போயிடு அநியாயம் பார்க்குறான் ஏசுவான். ஆனால் அம்மா அப்பா மட்டும் இல்லை அவள் செய்யட்டுமே அவளோட விருப்பம் பண்ணிட்டு அப்படி முதல் வீட்டு எல்லாம் செஞ்சுதான் உங்கெல்லாம் விட்டு. ஆனால் அதே மாதிரி இப்போ அத்தான் ஒன்றும் சொல்றதில்ல உங்களோட விருப்பம் என்னண்டாரு செஞ்சு எல்லாருக்கும் வராது அந்த ஒரு தனி திறமை என்னன்னா இப்போ இதை பற்றி கதைக்க வேண்டிய அது வந்திருக்காது அங்கே வச்சு கொடுத்துருந்தா கொண்டு போனேன் நான் பேக்கில் பேசாமல் வச்சு அந்த டைம் மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் பிரச்சனையானால இப்போ காலையில் கொடுக்கணும். இப்பயும் வீடியோ எடுக்கணும் ஃபினிஷ் பண்ணுறது தான் அதுதான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணேன் இப்படி தருவேன்னு அவருக்கு தெரியாது. எனக்கு தெரியாது இப்படி செஞ்சு காட்டுனே தெரியாது. இப்போ அந்த பார்த்தேன்னா சரி பாப்பேன் நான் அந்த கிஃப்ட் இருக்கு அவங்களுக்கு காட்டணும் நான் வெயிட் பண்ணுவா. வெளியில அனுப்பின பாக்ஸ் தான் ஒரு பர்த்டேக்காக அனுப்பின இது லவர்ஸ் டேக்கு பர்த்டே கார்டு அதுக்குள்ள இருக்கு எல்லாமே இருக்கா கோட் கோட் இப்படி என்ன அதாவது எல்லாம் அவட கையால் செஞ்சுதான் பார்த்தீங்களா எப்படி இருக்கு நோமலாக காட்டுறேன் ஏன்னா ஃபுல்லாக நிறைய இருக்குது அதில் சிம்பிளாக காட்டி முடிக்கும். இது ஒரு இது எழுதிருக்கு பார்த்தீங்களா இதில் ஹாப்பி இது சாக்லேட் சாக்லேட் ஸ்வீட் என்னமாலாம் யோசிக்கலப்பா எங்கே இருந்த உங்களுக்கு இந்த ஐடியாலாம் வந்து அது டெடி டே எடுத்து காட்டுங்க எப்படின்னு எப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் டே எடுங்க கொஞ்சம் இதை எழுங்க மேல இருக்கிற காட்டு உன்னை விடவும் மாட்டேன் உன்னை விட்டு போக மாட்டேன் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன் சத்தியம் சத்தியம் நீங்க தமிழ் கேட்டானே அதான் என்னால் என்னுடைய கஷ்டத்தை போக்க முடியாவிட்டால் எப்போதும் நான் உன் கூட இருப்பேன் சத்தியம் கிஃப்ட் ஃபுல்லாக காட்டி கொண்டுக்கலாம் உங்களுக்கு காட்ட டைம் இல்லை. சரி அப்புறம் இது என்ன பார்த்தீங்களா எவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சுருக்காங்க. என்ன இப்படி எப்படி இருக்கு இதனால கஷ்டம் என்ன செய்கிற கையால் ஏனண்டா பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருக்குது ஆனால் செய்கிறோட கஷ்டம் என்னடா எனக்கு தெரியாது பிறந்தநாள் இப்படி கொண்டாடணும்னு தெரியா எனக்கு விருப்பம் இல்லை பிறந்தநாள் கொண்டாடுறதுக்கு அவ்வளவு நார்மலாக வீட்டை கேக் எதுவும் பெட்டு வாங்கணும்னு யோசிச்சு நான் ஃபோட்டோ ஷூட் தான் கூட்டிட்டு போனேன். என்ன அவர் யோசிச்சே இன்றைக்கு 19ஆம் தேதி ஃபோட்டோ ஷூட் வச்சிருக்கீங்க அப்புறம் ஒரு நாள் வச்சிருக்கலாமேன்னு நான் சொன்னேன் இல்லை பீச்சுக்கு போக விருப்பமாக இது உங்களோட பர்த்டே இல்லைன்னா அப்போ அன்றைக்கு ஃபோட்டோ ஷூட்டையும் வச்சா நல்ல பண்ணி சொல்லி தங்க கொடுத்து போனேன். கேக் வெட்டுற ஐடியாவே தெரியாது தானுக்கு கேக் எங்கே கொடுத்து செஞ்சு நீங்கள் காரணம் வச்சாலும் ஆனால் ஐடியா நான் கொடுத்தேன் வித்தியாசமாக இருந்தது கேக் அந்த என்ன சொல்லுவேன் டேட் சொல்லினே இப்படி பார்த்தா ஹஸ்பண்ட் மேல இவ்வளவு நாள் ஹஸ்பண்ட் இனி டாடா டிஃபரெண்டா இருந்ததுமியா அப்ப கோயில் போறது படி குடிக்கனே வெள்ளிக்கிழமை இந்த ஊர்ல காளி கோயில் கருதுறது காளி கோயில் போலாமா 30 மாதத்துக்கு பிறகு பொலிக்கிட அப்புறம் போறது. இன்னொரு நல்ல வீடியோட உங்களை சந்திக்கும் வரை உங்களோட வந்து விடை வர்றோம். அப்போ எங்களை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. உங்களை வந்து விடை வர்றேன் நான் உங்கள் லீகா. பாய்.